திருச்சிற்றம்பலம். வேளமுகத்தனை வேலனைப் பெற்றவள் ஆளிமுகுந்தனின் அன்பு சகோதரி ஊழி முதல்வனுக்கோர் பங்கிருந்தவள் வாழி சிவசக்தி மலர்ப்பதம் வாழ்கவே. தவணறி காட்டிடும் தற்பரன் பவவினை நீக்கிடும் தயாபரன் நவமணி நாயகி நல்கிய புத்திரன் சிவகுருநாதர் சேவடி போற்றுவாம். எல்லாம் வல்ல முழுமுதற் கடவுளாக முன்னின்று தடைகளை நீக்கி திருவருள் புரிகின்ற விநாயகப் பெருமானுடைய பாதார விந்தங்களை முதற்கண் பணிந்து கொண்டு அடியனுடைய குலதெய்வம் குருநாத சுவாமிகளையும் ஆத்மீக குருவள்ளல் அருக்கோய் விநாசித்தம்பி புலவரையா அவர்களுடையதும் பாதம் பணிந்து குருவருளையும் திருவருளையும் நிறைவாக வேண்டிக் கொண்டு ஓம் டிவி நேர்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கங்களை பக்திபூர்வமாக தெரிவித்து ஆன்மீகம் அறிவோம் என்ற தெய்வீக திருநிகழ்ச்சியூடாக இன்றும் உங்களோடு இணைந்து கொள்கின்றோம். நண்பர்களே, கந்தப்பெருமானுடைய திருப்பெருங்கருணையினாலே முருகப்பெருமானுடைய மூர்த்தங்களுடைய சிறப்புகளை பார்த்து வருகிறோம். இதற்கு முன்பு பிரம்மசார்த்த மூர்த்தம் அதனுடைய சிறப்புகளை நாங்கள் பார்த்து கொண்டோம். இன்றைய தினம் முருகப்பெருமானுடைய இன்னொரு அற்புதமான மூர்த்தம் சிருஷ்டிகர்த்தாத்துவ மூர்த்தம். மந்திரங்களிலே முருகப்பெருமானை ஓம் சிருஷ்டிகர்த்தாத்துவ மூர்த்தியே நமக என்று மந்திரங்கள் துதி செய்கின்றது. இந்த திருமூர்த்தத்தை முருகப்பெருமான் எப்படி எடுத்துக்கொண்டார் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். பிரம்மதேவரை முருகப்பெருமானுடைய ஆணையின் நிமித்தம் தலையிலே குட்டி கந்தவெற்பு என்ற குகைக்குள்ளே வீரபாகு தேவர் கொண்டு போய் அடைத்து விட்டார். இப்போது படைப்பு தொழிலை செய்த பிரம்மதேவர் கந்தவெற்புக்குள்ளே சிறை இருக்கிறார். எப்படி இருக்கும் பாருங்கள். அற்புதமான தொழில்களிலே முதலாவது தொழில் உயர்ந்த தொழில். அந்த தொழிலை செய்கிற பிரம்மதேவருக்கு சிவன் வேறு முருகன் வேறு என்ற நினைப்பு வந்ததால் தண்டனைக்குள்ளாகி கந்தவெற்புக்குள்ளே சிறைவாசம் செய்கிறார். இதிலே என்ன ஒரு விஷயம் நாங்கள் பார்க்க வேண்டும் என்றால், முருகப்பெருமான் ஒருவரை தண்டிக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் காரணத்தோடு தண்டிப்பார். தான் நாங்கள் கவனமாக சிந்திக்க வேண்டும். காரணம் இல்லாமல் முருகப்பெருமான் ஒருவரையும் தண்டிப்பது கிடையாது. இங்கே ஒரு விபரீத எண்ணமான எண்ணம், சிவன் வேறு முருகன் வேறு என்று ஒரு எண்ணம் ஏற்பட்டு விட்டது. இதற்கு சரியான தண்டனை கொடுக்க வேண்டும் என்று முருகப்பெருமான் நினைக்கிறார். அதற்கு ஓம் என்ற பிரணவத்தின் பொருளை கேட்டு ஆதாரத்தோடு தண்டிக்கிறார். இது கந்தனுடைய பெரிய ஒரு விஷயம். இந்த பிரம்மதேவர் சிறையிலே இருக்க போகிறார் என்று கருதியோ என்னவோ, சரஸ்வதி அம்பிகை முதலே பிரம்மதேவரிடமிருந்து பிரிந்து அடியவர்களுடைய நாக்கிலே நாமகளாக உறைந்து விட்டார் என்று அறிஞர் பெருந்தகைகள் சொல்லுவார்கள். இது ஒரு அற்புதம். முருகப்பெருமாள் தண்டிக்கப்பட்டு சிறைவாசம் போகப் போகிறார் என்று உணர்ந்து பிரம்மதேவரிடமிருந்து பிரிந்து சரஸ்வதி அம்பிகை அடியவர்களுடைய நாக்கிலே நாமகளாக உறைந்து விட்டார். கலைவாணிக்கு நாமகள் ஒன்று ஒரு நாமம் இருக்கிறது. பாமகள் மட்டுமல்ல, கலைவாணி மட்டுமல்ல, நாமகள். சரஸ்வதி அப்படி ஒரு நிலையிலே அங்கே அகப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது. பிரம்மதேவர் மட்டும் அகப்பட்டு சிறைவாசம் செய்கிறார். இப்போது பிரம்மதேவர் சிறைக்குள்ளே அகப்பட்டதால் படைப்பு தொழில் தடைப்பட்டது. படைப்பு தொழில் தடைப்பட்டதால் காத்த தொழிலுக்கு பிரச்சனை, அழித்தலுக்கு பிரச்சனை, மறைத்தலுக்கு பிரச்சனை, அருள்களுக்கு பிரச்சனை. ஏனென்றால் முதன்மையான தொழில் படைப்பு. ஆகவே இந்த தடைப்பட்ட படைப்பு தொழிலை செய்து கொள்ள வேண்டும் என்று முருகப்பெருமான் திருவுள்ளம் கொள்ளுகிறார். இதுதான் எங்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு இடம். அப்ப படைப்பு தொழிலை செய்கின்ற தந்தையாருடைய ஆஞ்ஞை, சிவபெருமானுடைய ஆஞ்ஞையின்படி படைப்பு தொழில் செய்கின்ற பிரம்மதேவர் சிறைக்குள்ளே இருக்கிறார். அந்த தொழிலை தான் செய்து கொள்ள வேண்டும் என்று முருகப்பெருமான் நினைக்கிறார். உடனே என்ன செய்கிறார் என்றால், அந்த படைப்பு தொழிலை செய்வதற்கு அவர் தேர்ந்தெடுத்து கொண்ட இடம் திருவேங்கடம். நண்பர்கள், இந்த இடத்தை மிக அவதானமாக பார்த்து கொள்ள வேண்டும். திருவேங்கடம் என்ற மலையை முருகப்பெருமான் இந்த படைப்பு தொழிலை செய்வதற்குரிய இடமாக தேர்ந்தெடுக்கின்றார்.
திருவேங்கடம் என்பது இப்போது எங்களுக்கு வைஷ்ணவ ஸ்தலம்தான் என்ற அடிப்படையில பிரசித்தி பெறும். எல்லாரும் திருவேங்கடம் என்றால் வைஷ்ணவ தலம் என்று பார்ப்போம். ஆனால் முருகப்பெருமான் அகத்தியருக்கு தமிழை உபதேசித்ததும் இன்னும் பல அற்புதங்கள் சிறப்புகள் செய்ததும் இந்த படைப்பு தொழிலை செய்ததும் இந்த திருவேங்கடத்தில் இருந்து என்பதை வரலாறு சொல்லுகிறது. முருகப்பெருமான் திருவேங்கடத்துக்கு எழுந்தருகிறார். அங்கே வெள்ளை தாமரை பூவை ஆசனமாக கொள்ளுகிறார். அதிலே பிரம்மதேவரை போல அமர்ந்து கொண்டு வலதுகை அபயகரமாகவும் ஒரு கரதம் இடதுகை வரதகரமாகவும் இடது பக்கத்தினுடைய மேல் கரத்திலே கமண்டலமும் வலது பக்க அபயகரத்தினுடைய மேல்கரத்திலே அக்கமாலையும் கொண்டு முருகப்பெருமான் காட்சி கொடுக்கிறார். இதுதான் சிருஷ்டிகர்த்தாத்துவ மூர்த்தம். பிரம்மாவை குட்டி சிறையிலே அடைத்தது பிரம்மசாத்த மூர்த்தம். அதுக்கு பிறகு இந்த மூர்த்தத்தை எடுத்ததாக நான் முன்பே கூறியிருக்கிறேன். இந்த மூர்த்தம் எப்படி? ஒரு முகம், 4 திருக்கரங்கள், வேலாயுதம் கிடையாது. இந்த மூர்த்தத்துக்கு வேலாயுதம் வைத்திருக்க கூடாது, ஆயுதங்கள் இல்லை என்பதை மறந்து போகக்கூடாது. திருத்தணிகை புராணம் அகத்தியர் படலத்திலே இந்த மூர்த்தம் அப்படியே சொல்லப்படுகிறது ஆதாரத்தோடு. ஆகவே ஒரு 4 கரம், ஒன்று வலதுகை அபயகரம், இது இடதுகரம் வரதகரம், இடது பக்கம் மேலே கமண்டலம், இங்கே அக்கமாலை அஜமாலை. அந்த அக்கமாலையும் கொண்டு வெள்ளை தாமரை பூவை ஆசனமாக கொண்டு சிறையிலே இருக்கிற பிரம்மதேவருடைய படைப்பு தொழிலை முருகப்பெருமான் செய்கின்றார். இந்த திருமூர்த்தம்தான் அன்பர்களே சிருஷ்டிகர்த்தாத்துவ மூர்த்தம் என்று சொல்லப்படுகிறது. இப்போது திருவேங்கடத்திலே இருந்து முருகப்பெருமான் இந்த படைப்பு தொழிலை செய்கின்ற போது இங்கே நீங்கள் பார்த்தால் தெரியும், அந்த படைப்பு தொழிலினுடைய வேகத்துக்கு மகாவிஷ்ணுமூர்த்தியாலே காத்த தொழிலை செய்ய முடியவில்லை. அழகாக திருவாசகம் சொல்வது போல, ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை பூவிப்பாய் நாற்றத்தின் நேரியாச்சியாய் நனியானே மாற்றம் மனங்களிய நின்ற மறையோனே கரந்தபால் கண்ணலோடு நீ கலந்த போல இறைவன் அக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் பஞ்சகிருத்தியங்களையும் இறைவன் செய்வார். காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் சொல்ல திருவாசகம் பல இடத்திலே சொல்லும், ஏனைய நூல்களின் சொல்லும். இறைவன் சொருபல்லையிலே நிற்கிற இறைவன் தடத்தல்லை கொண்டு உலகத்தினுடைய உயிர்களுடைய நன்மைக்காக இந்த பஞ்சகிருத்தியங்களை செய்கின்றார். இதிலே மிக அற்புதம் வாய்ந்தது. அப்ப அந்த படைப்பு முருகப்பெருமான் செய்கின்ற படைப்பு தொழில் வேகத்துக்கு நாராயண பெருமானால காத்தல் செய்யப்பட அவர் கையை விரிச்சோடு முழுகி கொண்டிருக்கிறார். ஆகவே முருகப்பெருமானே காத்த தொழிலை எடுத்து செய்கிறார். முருகப்பெருமானுடைய காத்த தொழில் வேகம் நடந்து கொண்டிருக்கிற போது அளித்த தொழிலை ருத்திரர்களால் செய்ய முடியவில்லை. ருத்திரர்கள் திகைச்சு போயிருக்கிறார்கள். ருத்திரர்களுடைய அந்த தொழிலையும் முருகப்பெருமானே எடுத்து செய்கிறார். மறைத்தலை மகேஸ்வரனால் செய்ய முடியவில்லை, அந்த மறைத்தலை முருகப்பெருமான் செய்கிறார். அதே போல அருளலை சதாசிவனாலே செய்ய முடியவில்லை, முருகப்பெருமானை அருளை செய்கின்றார். பிரம்மதேவருடைய படைப்பு தொழிலை சிருஷ்டிகர்த்தாத்துவ மூர்த்தியாக முருகப்பெருமான் செய்ய தொடங்குகிற போது ஏனைய தொழில்களும் ஸ்தம்பித்து போவதால் எல்லா தொழில்களையும் பஞ்சகிருத்தியங்களையும் முருகப்பெருமானே நடாத்தினார். இதுதான் அன்பர்களே இந்த சிருஷ்டிகர்த்தா மூர்த்தத்திலே நாங்கள் பார்க்க வேண்டிய அற்புதம். இன்னொரு விஷயத்தை நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். முன்பே சிவபெருமான் சொன்ன அற்புதத்தை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். இந்த அற்புதமான பிரணவ பொருள் பற்றி சொல்கிற போது ஒரு விஷயத்தை சிவபெருமான் சொன்ன திருவாக்காவை நாங்கள் பார்க்கிறோம். முருகப்பெருமான் இந்த ஓம் என்ற பிரணவத்திலே இருக்கிற அகார உகார மகாரங்களோடு நாதம் விந்து அந்த தத்துவத்தோடு சக்தி தத்துவம் இணைந்து அதோடு சாந்தம் 7 அம்சங்கள் பொருந்தும். அதுதான் கந்தப்பெருமானுடைய ஏனைய எந்த சுவாமிகளுக்கும் இல்லாத ஒரு தனிப்பெரும் சிறப்பு கந்தப்பெருமானுக்கு உண்டு. அகார உகார மகாரம், பிரணவத்திலே இருக்கிற அகார உகார மகாரம், அதான் ஓம் முருகாண்டு சொல்கிறோம்.
அகார உகார மகாரம், நாதம் பிந்து, சக்தி சாந்தம். இதிலே சக்தி சக்திவேலாக முருகப்பெருமானுக்கு வர ஏனைய ஆறு முகங்களாச்சு. அந்த அகாரம் உகாரம் மகாரம் நாதம் பிந்து சாந்தம் என்ற 6 தத்துவங்களின் அடிப்படையில அதுக்குள்ள இந்த பஞ்சகிருத்தியங்கள் அமைந்து முருகப்பெருமானே பஞ்சகிருத்திய கர்த்தாவாக மாறுகிறார். அற்புதமான ஒரு இடம். இதை ஏன் சொல்கிறேன் என்றால், ஏனைய ஆலயங்களிலே பஞ்சகிருத்தியங்களுக்கு அமைவாக செய்கிற மகோற்சவத்துக்கும் முருகப்பெருமானுடைய ஆலயத்திலே செய்யப்படுகிற மகோற்சவத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அதை சிவாச்சாரியார்கள் உட்பட ஆன்மீக பெருமக்கள் எல்லோரும் உணர வேண்டும். சைவ சமயத்தவர்கள் உணர வேண்டும். சிவனுடைய ஆலயத்திலே, அம்பாளுடைய ஆலயத்திலே, விஷ்ணு ஏனைய ஆலயங்களிலே நடைபெறுகிற பஞ்சகிருத்தியங்கள் வேறு அம்சம். முருகப்பெருமானுடைய ஒரு ஆலயத்திலே கொடியேற்றி திருவிழா நடைபெறுகிற மகோற்சவத்தினுடைய பஞ்சகிருத்திய தத்துவம் வேறு. இது முக்கியமாக நாங்கள் சிந்திக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே தான் அந்த மகோற்சவம் செய்ய வேண்டும். இது குமாரதந்திரம் உட்பட அத்தனை நூல்களும் சொல்கிறது. ஆகவே முருகப்பெருமானுடைய ஆலயத்திலே இதை அடியேனுக்கு புத்தகங்களூடாக படிப்பதை விட என்னுடைய குருநாத சுவாமி எனக்கு உணர்த்தினார். மாசி மகத்தை தீர்த்தமாக கொண்டு நீ என்னுடைய பஞ்சகிருத்தியங்களுக்கு அமைவாக திருவிழாவை செய்ய வேண்டும் என்பது குருநாதருடைய உத்தரவு. அதனால் எங்களுடைய கோவிலிலே முதலாவது திருவிழா சிருஷ்டிகர்த்தாத்துவ மூர்த்தி உற்சவம் என்றுதான் தொடங்கும். முதலாவது நாள், முதலாம் நாளிலே வாகனாதி உற்சவம் கிடையாது. வெள்ளை தாமர பூவிலே இந்த ஒரு முகத்தோடு 4 கரங்களோடு அபயகரம் வரதகரம் கமண்டலம் அக்கமாலையோடு முருகன் வருகிற மூர்த்தம் தான் முதலாவது சிருஷ்டிகர்த்தாத்துவ மூர்த்தம். அதுக்கு பிறகு ஒவ்வொரு மூர்த்தங்களும் எப்படி அமைய வேண்டும் என்று முருகப்பெருமானை சொன்னதன் அடிப்படையிலே தான் எங்களுடைய குருநாதர் ஆலயத்திலே திருவிழாவை நாங்கள் செய்கிறோம். அப்போதுதான் முருகப்பெருமானுடைய அற்புதத்தை நான் சிந்தித்தேன். ஆகவே அந்த அற்புதம் ஒரு தனித்துவம். முதலாவது சிருஷ்டிகர்த்தாத்துவ மூர்த்தம் எல்லா பஞ்சகிருத்தத்தையும் சுவாமி தான் செய்வார் முருகப்பெருமான். அந்த தத்துவத்தை உணர்ந்து கொடியேற்றம் உட்பட அத்தனையும் நாங்கள் செய்ய வேண்டும். இப்படி முருகப்பெருமான் செய்கின்றார் இந்த சிருஷ்டிகர்த்தாத்துவ மூர்த்தி. இந்த விஷயத்திலே ஒரு விஷயம் விளங்க வேண்டும். இன்றைக்கு திருவேங்கடத்தை நாங்கள் வைஷ்ணவ ஸ்தலமாக விஷ்ணுவுக்கு முதன்மை கொடுத்து வழிபாடு செய்கிறோம். ஆனால் அங்கே இருப்பது முருகப்பெருமான் என்ற ரகசியம் பல பேருக்கு தெரியாது. அங்கே இந்த சிருஷ்டிகர்த்தாத்துவ மூர்த்தத்தோடு முருகன் இருக்கிறார். அங்கே சக்திகள் கிடையாது, கஜாவல்லி மகாவல்லி கிடையாது, சஷ்டி உற்சவம் கிடையாது. நீண்ட ஷடாமுடியோடு முருகப்பெருமான் இருக்கிறார். நாகாபரணத்தோடு இருக்கிறார். நாகாபரணம் நீண்ட ஷடாமுடியோடு இருக்கிறார். இதை கந்தபுராணம், உபதேசகாண்டம், சூதசங்கிதை மற்றும் பிள்ளைத்தமிழ் இலக்கியங்கள், திருத்தணிகை புராணம் பல நூல்களிலே திருவேங்கடம் முருகப்பெருமானுடைய தலம்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை எங்களுடைய ஆன்மீக பெருமக்கள், சைவ பெருமக்கள் உணர வேண்டும். நாங்கள் இப்போது வைஷ்ணவத்தலமாக கூறுகிறோம். ஆனால் அங்கே முருகப்பெருமானுடைய வழிபாடுதான் ஆதியிலிருந்து நடக்கிறது. அதுவும் சிருஷ்டிகர்த்தாத்துவ மூர்த்தம். இந்த திருவேங்கடத்தினுடைய தனித்துவங்களை நல்லைக்கந்தனுடைய பரம்பரையினர் உணர்ந்திருக்கின்ற ஒரு ரகசியம். அது முருகனுடைய திருவருள். நல்லூர் கந்தப்பெருமானுடைய பரம்பரை எஜமானர்கள் அங்கே முருகன்தான் அருளாட்சி செய்கிறார் என்ற ரகசியத்தை உணர்ந்து அவர்கள் சிந்தித்து வழிபாடு செய்வது ஒரு பெரிய ரகசியம். ஆகவே இந்த திருவேங்கடம் தான் கந்தப்பெருமான் சிருஷ்டிகர்த்தாத்துவ மூர்த்தியாக உபதேசம் செய்த இடம் என்பதை பல நூல்கள் ஆதாரமாக கூறுகிறது. அப்ப முருகப்பெருமான் அற்புதமாக இந்த சிருஷ்டிகர்த்தாத்துவ மூர்த்தி தத்துவமாக உபதேசம் செய்கிறார். கந்தப்பெருமானுடைய இந்த சிருஷ்டிகர்த்தாத்துவ மூர்த்தம் நடைபெறுகிற போது நாங்கள் இதை தியானம் பண்ணணும். எப்படியானவர்கள் தியானம் பண்ண வேண்டும்? உங்களுடைய தொழில் விருத்தி அடைய வேண்டும், பிள்ளைப்பாக்கியம் கிடைக்க வேண்டும், சிருஷ்டி உற்பத்தி பிள்ளைப்பாக்கியம் கிடைக்க வேண்டும், உங்களுடைய தொழில் நன்றாக விருத்தி அடைய வேண்டும். செய்யும் தொழிலே தெய்வம், செய்யும் தொழில் விருத்தி அடைய வேண்டும், எல்லாவற்றிலும் படைப்பு நன்றாக நடைபெற வேண்டும். ஒரு ஆலயத்திலே, முருகப்பெருமானுடைய ஆலயத்திலே மகோற்சவம் நடைபெறுகிற போது, முதலாவது திருவிழா இது சிறப்பாக நடைபெறுகிற போது ஏனையவை அத்தனையும் பஞ்சகிருத்தியம் சிறப்பாக நடைபெறும் என்ற பிரார்த்தனைகளை செய்து நாங்கள் எல்லோரும் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஓம் சிருஷ்டிகர்த்தாத்துவ மூர்த்தியே நமக என்ற மந்திரத்தை சொல்லி அவரை வழிபாடு செய்ய வேண்டும். இது எங்களுக்கு மிகவும் முக்கியமானது.
ஆகவே இந்த முருகப்பெருமானுடைய ஆலயத்தில் இப்போது பல பேர் மயில் வாகனாதி உற்சவங்கள் செய்கிறார்கள். அதையெல்லாம் செய்யக்கூடாது. அந்த பெருமானுடைய ஆணையின்படி நான் அதை உங்களுக்கு கூறுகிறோம். முதலாவது நாள் தாமரை, வெள்ளை நிற தாமரை பூவிலே பிரம்மதேவருடைய அம்சத்திலே தான் முருகப்பெருமான் வருவார். அங்கே அவருக்கு ஆயுதங்கள் கிடையாது. வேலாயுதம் கூட அந்த நிலையிலே இல்லை. இந்த கமண்டலமும் அக்கமாலையும் அது பிரம்மதேவருடைய திருக்கரங்களில் இருக்கிற அம்சம். ஜபம் பண்ணுவதற்கு மிக முக்கியமானது அக்கமாலை. அபஜார நிந்தபட்டுழலாதே, அறியாத வஞ்சரை குறியாதே, உபதேச மந்திர பொருளாலே உனை நான் நினைத்திட்டருள் பெறுவேனோ, இவமாமுகன்றனு கிளையோனே இமவான் மடந்தை உத்தமி பாலாம், ஜபமாலை தந்த செற்குருநாதா திருவாவினன் குடி பெருமாளே. இது திருவாவினன்குடி சுவாமிமலையினுடைய திருப்புகளாக இருந்தாலும் ஜபமாலை தந்தசர் குருநாதா திருவாவினன்குடி பெருமாள். இந்த அக்கமாலை இருக்கிறது ஜபம். இந்த மந்திர ஜபம் என்பது மிக முக்கியமானது. இந்த சிஷ்யத்தாத்துவ மூர்த்தத்தை நினைக்கிற போது அதை மனதில் தியானம் பண்ணி கையிலே உருத்ராட்சம் எடுத்து அந்த உருத்ராட்சத்தை நாங்கள் வலது பக்கமாக உருட்ட வேண்டும். தியானம் பண்ணுகிற போது உருத்ராட்சத்தை வலது பக்கமாக உருட்ட வேண்டும். சித்தர்கள், யோகிகள், ஞானிகள், பெரியவர்கள் சொல்வார்கள். அந்த ஜபம் செய்கிற போது அந்த முருகப்பெருமானுடைய அந்த திருக்கரத்திலே இருக்கிற அக்கமாலையை எங்களுக்கு உணர்த்தும். அப்ப முருகப்பெருமானுடைய அந்த சிஷ்யத்தாத்துவ மூர்த்த அந்த நாமத்தை சொல்லிக்கொண்டு நாங்கள் அந்த ஜபமாலையை உருட்ட வேண்டும். அது பெருமானுடைய ஒரு திருவருள். அடுத்தது இந்த கமண்டலம் இருக்கிறது. கமண்டலம் தீர்த்த விசேஷம். தீர்த்த விசேஷம் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், கமண்டலத்துக்குள்ளே நான் முருகப்பெருமானுடைய ஆலயத்திலே, எங்களுடைய ஆலயத்திலே முருகப்பெருமான் உத்தரவு தன்னுடைய பூஜையிலே கமண்டலத்திலே தீர்த்தத்தை வைத்து பின்பு அந்த கமண்டல தீர்த்தத்தை எங்களுடைய ஆலயத்திலே இருக்கிற ஸ்ரீ குருநாத நாகப்ப சுவாமியினுடைய சமாதியிலே வைத்து அந்த தீர்த்தத்தை அடியவர்களுக்கு முகத்திலே தெளித்து அவர்களுடைய பிணிகள், துன்பங்கள், பாவங்கள், துயரங்களை நீக்கி அந்த தீர்த்தத்தை பருக கொடுத்து தெய்வீக திருவருளை கொடுக்க வேண்டும் என்பது குருநாதருடைய உத்தரவு. அதை நாங்கள் வளமையாக செய்து கொண்டிருக்கிறோம். அது இந்த சிஷ்யத்தாத்துவ மூர்த்தத்திலே இருக்கிற கமண்டலம். அகத்தியருடைய கமண்டலத்திலே இருக்கிற அந்த புனித தீர்த்தத்துக்கு இருக்கிற சக்தி ஒரு அளவிலே சொல்ல முடியாது. உங்களுக்கு தெரியும், எதையும் செய்யக்கூடிய வல்லமை உடையது. ஆகவே எங்களுடைய மரபிலே இந்த தீர்த்தம் என்பது விசேஷம். அந்த கமண்டலத்தோடு கந்தப்பெருமான் தீர்த்தத்தோடு காட்சி கொடுப்பது இந்த சிஷ்யத்தாத்துவ மூர்த்தத்திலே இருக்கிற தனிப்பெருங்கருணை. ஆகவே அன்பர்களே, பிள்ளைகளுடைய கல்வி விருத்தி அடைய வேண்டும், சரஸ்வதி கடாட்சியம் விருத்தி அடைய வேண்டும், தொழில் விருத்தி அடைய வேண்டும், பிள்ளைப்பாக்கியம் உண்டாக வேண்டும், எல்லா ஆக்கங்களும் நன்றாக நடைபெற வேண்டும் என்பதற்காக ஓம் சிருஷ்டிகர்த்தாத்துவ மூர்த்தியே நமக என்று இந்த மந்திரத்தை சொல்லி உச்சரித்து இந்த மூர்த்தத்தை தியானம் பண்ணினால் எல்லா நலனும் உண்டாகும் என்பதை அன்பர்களுக்கு இன்றைய தினத்தை எடுத்து கூறி ஓம் சிருஷ்டிகர்த்தாத்துவ மூர்த்தியே நமக என்று கூறி இந்த அளவிலே இன்றைய உரையரங்கை நிறைவு செய்து கொள்கிறோம். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் புகனே. திருச்சிற்றம்பலம்.